ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 100 டேஸ் ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டே 1ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி எந்த லெசன் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் உள்ள தேசிய சின்னங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சோடனேயே 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் இந்தியாவின் தேசிய விலங்கு எது? இந்தியாவின் தேசிய விலங்கு எது? ஸோ இது சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் ஆப்ஷன் சி, புலி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தேசிய பறவை எது? இந்தியாவின் தேசிய பறவை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, மயில். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவின் தேசிய மரம் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆலமரம். ஃபோர்த் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய மலர் எது? ஸோ இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான், பேசிக் கொஸ்டின் தான், எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தாமரை. ஃபிஃப்த் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய பழம் எது? தேசிய பழம் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, மாம்பழம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, தைரியம் மற்றும் தியாகம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? சரியான விடை பார்த்திங்கன்னா நேர்மை. இந்திய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எதை குறிக்கிறது? அசோக சக்கரம் எதை குறிக்கிறது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அமைதி மற்றும் உண்மை. எய்த் கொஸ்டின். அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி, 24. நைன்த் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய சின்னம் எந்த வரலாற்று நினைவு சின்னத்திலிருந்து எடுக்கப்பட்டது? இந்தியாவின் தேசிய சின்னம் எந்த வரலாற்று நினைவு சின்னத்திலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, சாரநாத்தில் உள்ள அசோக தூண். 10th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தேசிய சின்னம் எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் தேசிய சின்னம் எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1950. 11வது கொஸ்டின். இந்திய தேசிய கீதமான ஜனகணமனவை எழுதியவர் யார்? இந்திய தேசிய கீதமான ஜனகணமனவை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ரவீந்திரநாத் தாகூர். 12வது கொஸ்டின். தேசிய கீதம் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? தேசிய கீதம் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, பெங்காலி. 13வது கொஸ்டின். தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும்? தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 52 வினாடிகள். 14வது கொஸ்டின். வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை இயற்றியவர் யார்? வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. 15வது கொஸ்டின். வந்தே மாதரம் முதலில் எந்த ஆண்டில் பாடப்பட்டது? வந்தே மாதரம் முதலில் எந்த ஆண்டில் பாடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1896. 16வது கொஸ்டின். இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடும் தேதி என்ன? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 15. 17வது கொஸ்டின். இந்தியாவில் குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜனவரி 26.
18வது கொஸ்டின், சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுபவர் யார்? சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பிரதமர். 19வது கொஸ்டின், பீட்டிங் ரிட்ரிக் விழாவில் என்ன நடக்கிறது? பீட்டிங் ரிட்ரிக் விழாவில் என்ன நடக்கிறது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இசைக்குழுக்கள் நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகிறது. 20வது கொஸ்டின், மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் இவ்வாறு கொண்டாடப்படுகிறது? மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் வந்து எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, சர்வதேச அஹிம்சை தினம். மகாத்மா காந்தினாலே அஹிம்சை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 21வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது? தேசிய நீர்வாழ் விலங்கு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நதி டால்ஃபின். 22வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய ஊர்வன எது? இந்தியாவின் தேசிய ஊர்வன எது? ராஜநாகமா, மலைப்பாம்பா, கரியலா, உடும்பா? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜநாகம். 23வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது? தேசிய பாரம்பரிய விலங்கு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, யானை. யானை தான் தேசிய பாரம்பரிய விலங்கு. 24வது கொஸ்டின், இந்தியாவில் முழுவதுமாக ஓடும் மிக நீளமான நதி எது? முழுவதுமாக ஓடும் மிக நீளமான நதி எது? சரியான விடை ஆப்ஷன் பி, கங்கை. 25வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில பறவையாக அறிவிக்கப்பட்ட பறவை எது? மாநில பறவையாக அறிவிக்கப்பட்ட பறவை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, மரகத புறா. 26வது கொஸ்டின், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பிங்காலி வெங்கையா. 27வது கொஸ்டின், இந்திய நாணய சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? இந்திய நாணய சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, டி. உதயகுமார். 28வது கொஸ்டின், ரூபாய் சின்னம், அதாவது இந்திய ரூபாய் சின்னம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய ரூபாய் சின்னம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 2010. 29வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, லாக்டோபேசிலஸ். 30வது கொஸ்டின், முதல் இந்திய கொடி எந்த மாவட்டத்தில் நெய்யப்பட்டது? முதல் இந்திய கொடி எந்த மாவட்டத்தில் நெய்யப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, வேலூர். வேலூர் குடியாத்தம். ஓகேங்களா. எந்த ஆண்டில் புலி இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது? புலி வந்து இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1973. 32வது கொஸ்டின் பாருங்க, புலிக்கு முன் இந்தியாவின் தேசிய விலங்காக எந்த விலங்கு வந்து கருதப்பட்டுச்சு? 32வது கொஸ்டின், புலிக்கு முன் இந்தியாவின் தேசிய விலங்காக எந்த விலங்கு வந்து கருதப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் இ, சிங்கம். ஓகேங்களா. 33வது கொஸ்டின், நதி டால்ஃபின் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? நதி டால்ஃபின் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 2010. 35வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பறவையாக மயிலை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? நம்மளுடைய தேசிய பறவையாக மயிலை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, இது வந்து மத மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை வந்து கொண்டுள்ளது. 35வது கொஸ்டின் பாருங்க, சங்க காலத்தை சேர்ந்து எந்த பிரபலமான தமிழ் தலைவர் மயிலுடன் தொடர்புடையவர்? 35வது கொஸ்டின், சங்க காலத்தை சேர்ந்து எந்த பிரபலமான தமிழ் தலைவர் மயிலுடன் வந்து தொடர்புடையவர்? ஸோ இந்த 35வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து பேகன். மயிலுடன் தொடர்புடையவர் வந்து பேகன். ஓகேங்களா.
36வது கொஸ்டின், இந்திய தேசிய கொடியின் சரியான அகலம் நீளம் விகிதம் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2:3. 37வது கொஸ்டின் பாருங்க. இந்திய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எந்த பண்டைய அமைப்பால் ஈர்க்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி சாரநாத்தில் உள்ள அசோக தூண். 38வது கொஸ்டின், இந்திய தேசிய சின்னத்தின் விலங்குகள் இடம்பெற்றுள்ளன. பின்வரும் விலங்குகள் எது இதில் சேர்க்கப்படவில்லை? ஸோ இந்திய தேசிய சின்னத்தில் வந்து விலங்குகள் இடம்பெற்றிருக்கும். கீழ்கண்ட ஆப்ஷனில் வந்து அந்த எந்த விலங்கு வந்து சேர்க்கப்படவில்லை? சரியான விடை ஆப்ஷன் டி மான் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. மற்றபடி குதிரை, காளை, யானை எல்லாமே வந்து இருக்கும். 39வது விஷயம், இந்தியாவின் தேசிய கொடியாக மூவர்ண கொடியை பயன்படுத்த பரிந்துரைத்த இந்திய தலைவர் யார்? இந்திய தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி. 40வது விஷயம், முதல் நெய்த இந்திய தேசிய கொடி எந்த இடத்தில் தயாரிக்கப்பட்டது? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வேலூரில் உள்ள குடியாத்தம். 41வது விஷயம், இந்திய தேசிய கீதத்தின் முழு பதிப்பு எத்தனை சரணங்களை கொண்டுள்ளது? இந்திய தேசிய கீதத்தின் முழு பதிப்பு வந்து எத்தனை சரணங்களை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 5. 42வது விஷயம், ஜனகணமன முதலில் பொதுவில் பாடப்பட்ட காலம்? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1911 இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் பாடப்பட்டது. 43வது விஷயம், வந்தே மாதரம் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? வந்தே மாதரம் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆனந்த மடம். 44வது விஷயம், 1896 காங்கிரஸ் அமர்வில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். 45வது விஷயம், குடியரசு தின கொண்டாட்டங்களின் அதிகாரப்பூர்வ முடிவை எந்த நிகழ்வு வந்து குறிக்கிறது? குடியரசு தின கொண்டாட்டங்களின் அதிகாரப்பூர்வ முடிவை எந்த நிகழ்வுகள் குறிக்கிறது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பீட்டிங் ரிட்ரிக் விழா, பாசறைக்கு திரும்புதல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிகழ்வு தான். 46வது கொஸ்டின், குடியரசு தின அணிவகுப்பு எந்த ஆண்டில் அதாவது முதல் குடியரசு தின அணிவகுப்பு வந்து எந்த ஆண்டில் நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி 1950. 47வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் பீட்டிங் ரிட்ரிக் விழா, பாசறைக்கு திரும்புதல் விழா எங்கு நடைபெறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி விஜய் சவுக். 48வது கொஸ்டின், ஆகஸ்ட் 15, 1947 அன்று அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட முதல் பாடல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஆடுவோமே பல்லு பாடுவோமே, அந்த பாடல் தான். 49வது வருஷம், இந்திய கொடியை ஏந்தி இறந்த திருப்பூர் குமரனுக்கு எந்த கௌரவ பட்டம் வந்து வழங்கப்பட்டது? அது எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷன் சி கொடிக்காத்த குமரன். ஃபைனல் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய நாட்காட்டி எந்த சகாப்தத்தை அடிப்படையாக கொண்டது? சரியான விடை பார்த்தீங்கன்னா சகசகாப்தம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு லெசன் தான், அதாவது பேசிக் லெசன் தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆண்டு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும், அது மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் மெமரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளான லெசனுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன், ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
நாளைக்கு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியல் அமைப்பு தான் டெஸ்ட்டு, ஓகேங்களா. இதே மாதிரி 8 மணிக்கு டெஸ்ட்டு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ எல்லோரும் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க்கு ஆட் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.